Sister Shaila. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலும் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினபடியினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமாக இப்படி ஒரு நாளை நான் சந்திப்பேன் என்று நான் சற்று கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனாலும் இதுவே தேவ சித்தமாக இருந்தது. கடந்த சில மாதங்களாகவே அவர்கள் அடிக்கடி என்னிடத்திலே சொல்வார்கள், நான் சீக்கிரமாக போய்விடுவேன், நீ தான் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டி வரும். அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் நான் வேறு ஏதாகிலும் பேசி அந்த டாப்பிக்கே நான் மாற்றி விடுவேன். இதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் இப்படியே தான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்வேன். இல்லை, உனக்கு தெரியாது, நீ பார் என்று சொல்வார்கள். கடந்த மார்ச் மாதம் கன்வென்ஷனில் ஒரு நாள் மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னார்கள், அடுத்த கன்வென்ஷனுக்கு நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். நீங்கள் ஏன்க்கா எப்போவுமே இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்தே எனக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமாக ஒரு முடிவு உண்டாகும் என்று நானும் நினைக்கவில்லை. நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே இவர்களை எனக்கு தெரியும். நான் இவர்களை பார்த்து அதிகமாக பேசினதில்லை. முதலாவதாக என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் அதிகமாக இவர்களை பற்றியும் இவருடைய தங்கையை பற்றியும் ஏதாகிலும் சொல்லுவார்கள். அப்பொழுது இவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் என்று நானும் யோசிப்பேன். அப்பொழுது ஒரு நாள் இவர்கள் விசுவாசியாக இருந்ததான் அந்த சபையிலே ஞாயிறு பள்ளி சில்ட்ரன்ஸ் டே நடந்தது. அதை பார்க்கும்படியாக நாங்கள் எல்லோரும் போனோம். அப்பொழுது நான் ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். இவர்கள் அப்பொழுது அந்த சண்டே ஸ்கூலுக்கு ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தார்கள். நான் அதற்கு முன்னதாக மற்ற எத்தனையோ இடங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே போயிருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துக்கு போன பொழுது ரொம்ப வித்தியாசமாக எல்லா ப்ரோக்ராம்ஸுமே மிகவும் நன்றாக இருந்தது. பிள்ளைகளை மிகவும் நன்றாக பழக்கி எடுத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்துல இருந்ததான சூழ்நிலையிலே அதிகமாக இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாததான பிள்ளைகள் தான் அங்கே இருந்தார்கள். ஆனால் ஜீசஸ் ஆன் த மெயின் லைன் அப்படிங்கிறதான் அந்த பாடலை அவர்கள் மிகவும் டெலிஃபோன் டு க்ளோரி ஓவர் ஜாய் இஸ் மைன் என்கிறதான பாடலை அவர்கள் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்திருந்தார்கள். எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள், இங்கே இருக்கிற பிள்ளைகள் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத பிள்ளைகள் எவ்வளோ தெளிவாக இந்த பாடலை பாடினார்கள் என்று. அப்படி மிகவும் திறமையாக அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். அன்றைக்கு தான் முதலாவதாக நான் நேரடியாக அவர்களை தூரத்திலிருந்து பார்த்தேன். ஆனாலும் நான் பேசினதில்லை. அதற்கு பிற்பாடு நான் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு தான் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடியதான சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கடந்த 23 ஆண்டுகள் நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். இடையிலே சில வருடங்கள் அவர்கள் லோக்கலிலே பொறுப்பான சகோதரியாக போனதான் அந்த சில வருடங்களை தவிர நான் ஊழியத்திற்கு வந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும் அக்காவோடு கூட சேர்ந்து எல்லா ஊழியங்களையும் செய்யவும் பல காரியங்களை அவரிடத்திலே கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நாம் ஏற்கனவே சாட்சியிலே கேட்டது போல நான் அவர்களிடத்தில் அதிகமாக நான் பாராட்டக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏழைகளை பார்த்தால், வியாதிஸ்தரை பார்த்தால் மிகவும் மனதுருகி விடுவார்கள். நான் சில சமயம் யோசிப்பேன், உண்மையாகவே இவர்கள் ஏழைகள் தானா, இல்லை இவர்கள் மனதுருகிறார்கள் என்று சொல்லி யாராகிலும் தவறாக கூட வந்து எங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லுகிறார்களா என்று கூட நான் யோசித்தது உண்டு. மிகவும் இளகிய மனது. யாராகிலும் எங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லிவிட்டால் அவங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செய்வார்கள். அவர்கள் லோக்கல் இருந்ததான நாட்டிலே இரும்புலியூர்லேயே வியாதிப்பட்டதான பிள்ளைகள் சிக் ரூமில் ஒவ்வொரு முறையும் இரும்புலியூருக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் சிக் ரூமுக்கு போவார்கள். சிக் ரூம் போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் விசாரித்து யாருக்கு என்ன கஷ்டம் என்று விளங்கி கொண்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அடுத்த முறை வரும்பொழுது அவர்களுடைய ஃபெய்த்தோமிலிருந்து அதை சமைத்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு தாயை போல எந்த வியாதியஸ்தருக்கோ அவர்களை இவருக்கு தெரியுமோ தெரியாதோ அது காரியமல்ல. ஒருவருக்கு வியாதி என்று சொல்லிவிட்டால் அதிகமாக அவர்கள் இரக்கம் பாராட்டி அவர்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வார்கள். நான் எப்பொழுதாவது இங்கிருந்து அவர்களுக்கு ஃபோன் செய்தால் அந்த பிள்ளை சிக் ரூமில் எப்படி இருக்கிறது, நான் அன்றைக்கு கொடுத்து விட்டதை அந்த பிள்ளை சாப்பிட்டதா, இப்படியெல்லாம் கேட்பார்கள். அவ்வளோ தூரத்துக்கு வியாதிஸ்தரை மேல் மிகவும் கரிசனை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஜெப ஜீவியத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் எந்த காரியத்தையும் ஜெபித்தே சாதிப்பார்கள். எல்லா காரியங்களையும் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்வார்கள். அதிகமாக ஜெபித்து அந்த காரியங்களை ஜெபத்திலே அவர்கள் ஜெயமெடுத்த எத்தனையோ காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஊழியத்தின் பகுதியில் எடுத்துக்கொண்டால் அதிகமாக பாடுபட்டார்கள். அவர்கள் உறங்கி நான் பார்த்தது மிகவும் கொஞ்சம்தான். நான் ஊழியத்திற்கு வந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும்
அதிகமாக தன்னுடைய சரீர சுகத்தையும் பலனையும் பாராமல், தூக்கத்தை பாராமல் இந்த ஊழியத்தை, பரிசுத்தவான்கள் கொடுத்த ஊழியத்தை நான் சரியாக செய்து முடிக்க வேண்டும், இது ஒன்றுதான் அவர்கள் மனதில் எப்பொழுதுமே இருக்கும். அந்த வேலை செய்து முடிக்கும் வரையிலும் உறங்காமல் இருந்து அதை முடித்து விடுவார்கள். எல்லா காரியங்களிலும் மிகவும் திறமையுள்ளவர்கள். விசேஷமாக அவளுடைய இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் ஒரு நல்ல ஸ்கூல்லே ஒரு இறக்கத்திலே படித்து வந்தாலும் என்னுடைய இங்கிலீஷ் வொக்காபுலரி அந்த அளவுக்கு ஹையாக இருக்காது. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு என்னுடைய வொக்காபுலரி இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகினது என்று சொன்னால் அது இவர்கள் மூலமாகத்தான். நான் ஏதாகிலும் இன்டர்பிரேஷன் பண்ணும்பொழுது தவறுகளை செய்தால் அதை ஞாபகம் வைத்து முடித்து வந்தவுடனே சொல்வார்கள், இதை இப்படி சொல்லக்கூடாது, இப்படி தான் சொல்ல வேண்டும், இந்த வேர்டுடைய யூசேஜ் இப்படி அல்ல. அவர்கள் 1 2 அல்ல, எனக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டேன் என்றால் அது அவர்களால் தான் என்று நான் நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும். எனக்கு மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் இங்கிலீஷில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும்போது அதை உடனே கூப்பிட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கிலீஷ் பாட்டுங்க பாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிருபை இருந்தது. மற்றவங்க பாடுறதை விட அவங்க இங்கிலீஷ் பாட்டு பாடினாங்கன்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அவங்களுக்கு அதுக்குரிய ஒரு விசேஷமான ஒரு கிருபை இருந்தது. நான் எத்தனையோ இங்கிலீஷ் பாட்டுகளை ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு அவங்க மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய டாக்டரின் புக்ஸை பற்றியோ நம்முடைய உபதேசங்களை பற்றியோ மேகசினை பற்றியோ சொல்ல வேண்டுமானால், நேற்றைய கூட நம்முடைய பரிசுத்தவான்கள் சொன்னது போல எல்லாற்றை பற்றி ஒரு சரியான ஒரு தரோ நாலேஜ் அவர்களுக்கு இருந்தது. எந்த காரியத்தை கேட்டாலும் உடனடியாக இந்த டாக்டரின் புக்கில் இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உபதேச பிழைகள் இருந்தால் உடனடியாக கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த மேக்சின் ஊழியத்துக்காக அவர்கள் பட்ட பிரயாசங்களை எல்லாம் நான் வந்த நாளிலிருந்தே அதிகமாக நான் பார்த்திருக்கிறேன். அடையாறிலே அவர்கள் ப்ரெஸ்ஸில் இருந்தது, நான் நாட்டிலே அவர்கள் எவ்விதமாக எல்லாம் அந்த இடத்துல வேலை செய்தார்கள், அதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார்கள். நான் சாட்சியை சுருக்கி கொள்ளும்படியாக விரும்புகிறேன், அதை நான் விவரமாக சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் இந்த கடைசியாக கடந்த வாரத்திலே புதன்கிழமை காலையிலே எங்களுக்கு மேகசின் போர்ட் மீட்டிங் இருந்தது. கடந்த மாதத்தில் நடந்த போர்ட் மீட்டிங்குக்கு போகும்போதே அவர்கள் நாங்கள் கைத்தாங்களாக தான் அழைத்து சென்றோம். ஆகவே இந்த மாதம் அவர்கள் வரமாட்டார்கள் என்று நினைத்தோம். ஆனாலும் தனக்கு அவ்வளவு முடியாத சூழ்நிலையிலும் அந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டார்கள். சற்று நேரம் இருந்துவிட்டு அதுக்கு பிற்பாடு அவர்களால் உட்கார முடியாதது நிமித்தமாக எழும்பி வந்தார்கள். இந்த மேகசின் ஊழியத்திற்காக அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிகவும் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையாகவே மேகசின் மினிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாம் இழந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். நான் அப்படி சொன்னால் நிச்சயமாகவே அது மிக ஆகாது என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய ஜீவித்திலும் கூட நான் தவறும் பொழுதெல்லாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவர்கள் என்னை அடைத்து, இது இப்படி செய்யக்கூடாது, இது தவறு, உனக்கு தெரியவில்லை, நீ தெரியாமல் செய்கிற, இப்படி செய்யக்கூடாது என்று எத்தனையோ காரியங்களில் என்னை அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக பல காரியங்களிலே இதுதான் ஒழுங்கு, இப்படி தான் இதை செய்ய வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டு கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் வேலைகளை செய்யும் பொழுது, விசேஷமாக ஏதாவது ஒரு மேட்டரை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை கிடைக்கவில்லை என்று நாங்கள் தடுமாறி கொண்டிருப்போம். அக்கா சில சமயம் விசிட்டிங் போயிருப்பார்கள், இல்லாவிட்டால் அவர்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நாங்கள் காத்து கொண்டே இருப்போம். அவர்களை போய் கேட்ட உடனே அதை சரியாக ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். சில சமயத்தில் ஒரு பெரிய சென்டென்ஸை சுருக்கி எழுத வேண்டும் என்றால் 2-3 வார்த்தைகளில் அந்த முழு சென்டென்ஸுடைய எசன்ஸ் வரத்தக்கதாக அதுக்கேற்ற ஒரு வார்த்தையை சொல்வார்கள். இன்னும் பல காரியங்கள் உண்டு, எனக்கு அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. அவர்களுக்குள்ளே நான் பார்த்துதான் அந்த கிருபை, கர்த்தர் இந்த மேகசின் ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் தந்திரதான கிருபை ஒரு அளவில்லாத கிருபை, அளவில்லாத அபிஷேகமாக காணப்பட்டது. அவர்கள் எப்பொழுதுமே ஜபங்களை நடத்தும் பொழுது அவருடைய ரெவலேஷன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நாம் இந்த பாடலை இத்தனை முறை பாடியிருக்கிறோமே, இப்படியே நமக்கு இப்படி ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கவில்லை என்று யோசிக்கத்தக்கதாக ஒரு ஜபம் நடத்தினால், அந்த ஒரு பாடலை பாடினால் அதிலிருந்து எவ்வளோ வெளிப்படுத்தல்கள், கோர்வையாக நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஆழமான வெளிப்படுத்தல் எல்லா காரியங்களிலும் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். எழுதுகிறதும் கூட அவர்கள் பெண்ணை பிடித்து எழுதுவதே பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். நான் எப்பொழுதுமே அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து எழுதும் பொழுதெல்லாம் அவர்கள் பெண்ணை பிடித்து எப்படி எழுதுகிறார்கள் என்று பார்ப்பேன்.
அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக ஃப்ளோ ஆகும். அந்த கை, அந்த பென் பிடித்திருக்கிற விதமே பார்க்க முடியாத வித்தியாசமாக இருக்கும். அந்த லாங்குவேஜ் மேலே அவங்களுக்கு இருந்த அந்த கமாண்ட் அது அந்த எழுத்திலேயே தெரியும். அவ்வளோ அழகாக எழுதுவார்கள். கடந்த சில நாட்களாக அவர்கள் மிகவும் வியாதிப்பட்டார்கள். பாஸ்டர்ஸ் மீட்டிங் நாட்களிலே தான் மிகவும் அதிகமாக பலவீனப்பட்டார்கள். பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் இறந்து அவருடைய சரீரம் வருவதற்கு முன்பாக அந்த இடைப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் என்னிடத்திலே சொன்னார்கள், எல்லாமே பாஸ்டர் ஸ்டீஃபனுடைய ஃபியூனரலோடு முடிந்துவிடும், அதுக்கு பிற்பாடு எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்னால் ஒன்றும் முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இப்படி அவிசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் நீங்கள் சரியாயிருவீங்கன்னு சொன்னேன். நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அவங்க வந்தாங்க, ஆனால் அவங்களால பாட முடியல, மொழிபெயர்க்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆனால் அவங்க வந்து அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க எழுப்பி போனாங்க. அதோடு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பலவீனப்பட்டார்கள். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக முடிவு வரும் என்று நினைக்கவில்லை. நானும் கர்த்தரிடத்திலே அதிகமாக அவர்களுக்காக போராடி கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களை ஆயுசு நாட்டிலே கூட்டி தருவதாக கர்த்தர் எந்த பதிலும் எனக்கு தரவில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே பாடும்படியாக பாடல்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் பாடல் ஜெயங்கொண்ட பரிசுத்தரே சீயோனின் சிகரமதில், இந்த பாடலை தான் கர்த்தர் எனக்கு 4-5 நாட்களாகவே என்னுடைய வாயிலே கொடுத்தார். அன்றைக்கு காலையில் நான் ஜெபித்த பொழுதும் அதிகமாக ஜெபித்தாலே எனக்கு வேறு எந்த பாட்டும் கிடைக்கவே இல்லை. நான் நன்றாக கவனித்த ஒரு காரியம், இரும்புலியூரில் இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் யாராவது ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே நித்திரையடைவார்கள். அதற்கு பிற்பாடு ஆங்கில பாட்டும் ஹவ் ஏமியபிள் ஆர் யுவர் டென்ஸ், அந்த பாடலை நான் பாடி எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. ஆனால் அன்றைக்கு அதிகமாக ஜெபித்தாலும் திரும்பமாக ஆவியானவர் எனக்கு அந்த பாடலே கொடுத்தார். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த பாடல் அக்காவுக்குரியதாக இருக்கக்கூடாது, இது வேறு யாருக்குரியதாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி நான் மிகவும் பயத்தோடு தான் அந்த 2 பாடல்களை அன்றைக்கு நான் பாடினேன். பிற்பாடு நான் சில நாட்களுக்கு முன்பாக கண்டதான ஒரு சொப்பனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி தந்தார். ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். எல்லோருமே பஸ் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பஸ் தனித்தனியாக வருவதாக இருக்கிறது. அங்கே நின்று கொண்டிருந்த எல்லோருமே எல்லாரை விட முந்தி நான் போக வேண்டும் என்று அப்படி ஆவல் கொண்டு பேசி கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் முன்னதாக அக்காவுடைய பஸ் தான் வந்தது. அந்த சொப்பனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். கர்த்தர் சீக்கிரமாக அக்காவை எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை அதன் மூலமாக நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். ஆனாலும் கூட இவ்வளவு சீக்கிரமாக அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் மரிப்பதற்கு சற்று முன் வரையிலும் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். சத்தமாக அவர்களால் பேச முடியவில்லை. ஆனால் மேகசினுக்குரிய சில காரியங்களை நான் அவர்களிடத்திலே போய் கேட்கவில்லை. வேறு ஒரு ஆஃபீஸில் உதவி செய்கிற ஒரு சகோதரி போய் கேட்டு என்னிடத்திலே கொண்டு வந்து சில காரியங்களை சொன்னார்கள். அப்பொழுது இது கம்ப்யூட்டரில் செய்து முடித்து அந்த பேப்பர்ஸ் எடுத்துக்கொண்டு அக்காவை பார்க்க போகலாம் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். அதற்கிடையிலே ஒரு 15-20 நிமிடங்களுக்குள்ளாக எல்லாமே முடிந்துவிட்டது. அவர்கள் மறிக்கும் பொழுது எத்தனையோ பேருடைய மரணத்தை பார்த்திருக்கிறேன். அதிக நேரம் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த உயிர் பிரிய அதிக நேரம் எடுக்கும். ஆனால் இவர்களுக்கு அப்படி எந்த கஷ்டமும் இல்லாமல் மிகவும் அமைதலாக அவருடைய உயிர் பிரிந்தது. நான் ஊழியத்திற்கு வந்ததான ஆரம்ப நாட்களிலே அடையாறிலே ட்ரைனிங் சென்டரில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு வசனத்தை சொன்னார்கள். அதாவது பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையாகவே அவ்விதமாக அவர்கள் செய்து வந்திருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அவருடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவர்களை ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க உதவி செய்தார். அவர்கள் சென்றதான் அதே பாதையிலே நானும் கூட செல்லும்படியாக விரும்புகிறேன். நான் இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் குன்றத்தூர் ஃபேத்தோமில் இருந்த பொழுது மேகசின் வேலைக்காக அடிக்கடி இங்கே வருவார்கள். பஸ்ஸில் நிற்கக்கூட இடம் இருக்காது. ஒரு கால் மட்டும்தான் தரையில் வைக்க இடம் இருந்தது. ஆனால் அதிலே நான் நின்று கொண்டு ப்ரூஃப் பார்த்து கொண்டு வந்தேன் என்று சொல்வார்கள். ஒற்றை காலையிலே நின்று அவ்வளோ க்ரௌடட் பஸ்ஸில் அவங்க ப்ரூஃப் பார்த்து இங்கே வந்து சேருவாங்க. பாலாஜி நகரில் இருக்கும் பொழுது பாலாஜி நகர் ஒரு சின்ன வீடாக காணப்பட்டது, மிகவும் சிறிய வீடு. ஆனாலும் குன்றத்தூரில் இருக்கும்போதும் அது ஒரு ஓலை குடிசையாக தான் ஆரம்பத்திலே காணப்பட்டது. இவர்கள் காலத்தில் தான்
அங்கே பக்கத்தில் இருக்கிறதான அந்த லேண்டை வாங்கும்படியாக எல்லா காரியங்களும் செய்தார்கள். ஆனால் அந்த சின்ன இடத்திலும் கூட சந்தோஷமாக ஒரு நாளும் இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு அவர்கள் சொன்னதே கிடையாது. இந்த பாலாஜி நகரில் அவர்கள் அந்த சிறிய வீட்டிலிருந்து வேறு ஒரு இடத்துல ஒரு ஷெட்டிலே தான் ஆராதனை நடக்கும். தங்குவது மாத்திரம் அந்த வீட்டிலே தங்கியிருப்பார்கள். திடீரென்று ஒரு நாள் அது தீப்பிடித்து விட்டது. அது தீப்பிடித்து விட்டது என்று அவர்கள் எனக்கு ஃபோனில் சொன்னார்கள். ஆனால் கொஞ்சம் கூட அவர்கள் பதறவே இல்லை. எனக்கு அவர்கள் சொன்னது ஆரம்பத்திலே புரியவே இல்லை. இரண்டாம் முறை அக்கா என்ன சொல்கிறீர்கள்னா தீப்பிடித்தது அப்படின்னு சொன்னார்கள். இது இவ்வளோ கூலாக நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கூட இருக்கிறார், இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாகவே யோசித்தேன், கர்த்தர் மேலே அவங்களுக்கு இருந்ததான நம்பிக்கை விசுவாசம் எவ்வளோ உறுதியானதாக திடமானதாக இருந்தது. நானாக இருந்திருந்தால் அந்த நேரத்தில் எவ்வளவோ பதறி இருப்பேன். கொஞ்சம் கூட பதறாமல் தீப்பிடித்தது என்று சொல்லுகிறது எனக்கு விளங்கக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ சாந்தமாக அந்த காரியத்தை சொன்னார்கள். இவ்விதமாக சொன்னால் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம் என்று சாட்சி நான் சுருக்கி கொள்ளுகிறேன். அவர்களிடத்திலே நான் கற்றுக்கொண்டதான எல்லா நல்ல காரியங்களையும் என்னுடைய ஜீவித்திலும் நான் பின்பற்றவும் கர்த்தர் எனக்கும் கிருபை தரும்படியாக என்னை ஒப்பு கொடுத்து உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் வேண்டிக் கொண்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.